கல்யாணம் பண்ணும் போது நம்ம ஜாதி ஜனம் என் பையனே எடுத்து அந்த விட்டு போயிட்டு தாய் தாப்பன ஹாஸ்டல்ல விடுறீங்களே, நீங்களும் 4 மக்களை பெற்று என்ன மாதிரி எல்லா தாய்களும் நீங்க அவங்கள தூக்கி தலையில வச்சுக்கிறது, உடனே சம்மந்தி. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தனி குடித்தனம் போகிறாங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. இப்போ எதுக்கு தனி குடித்தனம் போகிறாங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? என்னை பொறுத்த அளவுக்கு சரியான ஒரு கொஸ்டின் தம்பி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஒரு கொஸ்டின். நான் இதை பேட்டி நான் கொடுத்துதான் ஆகணும். கல்யாணம் ஆன புதுசில் என்ன பண்ணுறாங்க, சில பெண்கள், ஆண்கள் நான் சொல்ல மாட்டேன், சில பெண்கள் கல்யாணம் ஆன கையோட என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட ஃபுல் உரிமையை எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே, அது உங்களுடைய கணவருங்கிற ஒரு உரிமை நீ எடுக்கிற, ஓகேப்பா. அவங்கள பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்த தாய் ஒருத்தவங்க இருக்காங்க, உங்கள் மாமியார், தெரியுங்களா? கணவர் மட்டும்தான் வேணும், கணவரை சுற்றி இருக்கிற உறவு வேண்டாம் அப்படின்னு சில பெண்கள் நினைக்கிறீங்க. அது தவறான விஷயம் இல்லையா? எப்படி பெத்த தாய் வேண்டாம், அவங்க கணவர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா எப்படி? அது கல்யாணம் பண்ணும் போது நம்ம ஜாதி ஜனம் அக்கம் மனுஷல் சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என் தங்க பிள்ளைகளா, சில பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆன போன கையோட தன்னுடைய உரிமையை அப்படி மொத்தமா புடுங்கினா அந்த தாய் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்களே, ஈ அடிக்காம எறும்பு அடிக்காம, அந்த தாயோடைய மனப்பக்குவம் என்ன ஆகும்? அவங்க மனசு பொசுக்குன்னு போகாதா? ஏன் கல்யாணம் பண்ணி போய் ஒரு கூட்டு குடும்பமா மாமியார் மாமனார் மச்சினன் கொழுந்த நாத்தனார் அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமா நீ வாழ்ந்து பாரு, அதில் கிடைக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்டா அந்த கூட்டு குடும்பத்தில் வாழும் போது பெரியவங்க இருப்பாங்க, ஒரு நல்லது கெட்டது உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, இது தப்பு ரைட்டும்பாங்க. கல்யாணம் பண்ணி போன கையோட ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம் இருந்துட்டு மாமியார் கூட செம்ம ஃபைட்டு போட்டுட்டு தன் கணவரை கையில பிடிச்சிக்கிட்டு தனி கொடுத்துன போறீங்களே, அந்த தாயோடைய மனசு என்ன பாடுபடும்? கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருந்துட்டு அவர் என்ன பண்றீங்க, அந்த தாயும் தாப்பனையும் ஹாஸ்டல்ல தூக்கி போட்டுறீங்க. எப்படி பாதலாம்? அந்த தாய் தாப்பனை ஹாஸ்டல்ல தூக்கி போடுறீங்களே, நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை ஹாஸ்டல்ல தூக்கி போடாதா? எத்தனை பேர் தெரியுமா? ஏமா இங்க உட்காந்துருக்கீங்க, என் பிள்ளைங்க வரட்டி விட்டுருச்சு. சில பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைங்க சொல்ல மாட்டேன்ப்பா, என் பிள்ளைங்க வரட்டி விட்டுருச்சு, என் பையனே எடுத்து அந்த விட்டு போயிட்டான். ஏன்டா எதுக்கு இந்த அநியாயம் பண்றீங்க? பொண்டாட்டி வந்துட்டா எப்படி அம்மா கண்ணுக்கு தெரியாதா? பொண்டாட்டி வந்துட்டா அம்மா கண்ணுக்கே தெரியாதா? அதே மாதிரி சில பெண்கள் புருஷன் வந்துட்டா மாமியார் கண்ணுக்கே தெரியாதா? தவறான விஷயம் இல்லையா? சரி, தாய் தாப்பன ஹாஸ்டல்ல விடுறீங்களே, நீங்களும் 4 மக்களை பெற்று வளர்த்து கொண்டு வருவீங்க, அந்த மக்கள் அந்த உங்க மக்கள் உங்களை கொண்டு ஹாஸ்டல்ல விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சொத்து தேடி வச்சு வீடு வாசல் தேடி வச்சு உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக இருந்தவங்க அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பாவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுறீங்க. அவங்க என்ன பாடுபடுவாங்க? ஒரு பிடி சோறு ஒரு பெத்த பிள்ளைங்க தான் தாய் தாப்பனுக்கு போடலைன்னா அப்படியாப்பட்ட பிள்ளைங்க இருந்தான்னா இல்லாட்ட என்ன? ஏன் அந்த பாவத்தை செய்றீங்க? நான் கேட்குறேன். இது முக்கியமான வார்த்தை, எனக்கு சொல்லிதான் நான் ஆகணும்ப்பா. எங்கே நான் போனாலும் சரி, ஒரு இப்படி சாப்பாடு நம்ம மக்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். நான் போனா சரி, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் என்னத்தம்மா நல்லா இருக்கேன். ஏம்மா இங்கே வந்தீங்க? என் புள்ள எடுத்தாந்து விட்டு போயிட்டாம்மா, என் பையன் எடுத்தாந்து ரோட்ல துணி மூட்டையை கட்டி தூக்கி போட்டு போயிட்டாம்மா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நான் என்ன கேட்குற, பொதுவாகவே நீ செய்கிற பாவம் உன் பிள்ளைங்க நாளைக்கு உனக்கு பண்ணாதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் அந்த தவறை பண்றீங்க? அதுக்கு அவங்கள பெற்று வளர்க்குறாங்க அம்மா அப்பா, அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கூட்டு குடும்பத்துல வாழ்ந்து பாரு, அதுல கிடைக்கும் உனக்கு சந்தோஷம். என் மகளை கட்டி கொடுத்துருக்கேன்ப்பா, என் மக சின்ன மகளை கட்டி கொடுத்தேன். மாமியார் மாமனார் நாத்தனார் கூட்டு குடும்பமா இன்னைக்கு வாழ்றா. ஒரு சின்ன மன கஷ்டத்தோட வந்தா கூட சரி, என் மக என்னடிமே ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதாம்மா வந்தேன். அம்மா என்னைக்கு தானே சரி, சண்டைன்னு மட்டும் நீ வந்துடக்கூடாது. இங்கே
யாரு நான் சொல்லுவேன், என் மகளுக்கு நான் சொல்லுவேன், சண்டைன்னு மட்டும் ஒரு காலத்துல என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது. அம்மா சண்டைல இல்லம்மா, என் மாமியார் உங்களை மாதிரி நல்லா பாத்துக்கிறாங்கம்மா, சண்டைன்னு வந்தா இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, அங்கதான் நீ இருக்கணும். என்ன மாதிரி எல்லா தாய்களும் நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு சொல்லணும். எப்படி உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க சொல்லணும். மாமியார் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சில தாய்ங்க என்ன பண்றீங்க, மகளை தூக்கி தலையில வச்சுக்கிறது, உடனே சம்பந்திங்களுக்கு போனை பண்றது, சண்டையை வலிக்கிறது, அடிச்சுக்கிறது, நாரிக்கிறது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. உங்க பொண்ணுங்க பேச்ச கேட்காதீங்க, கூப்பிடுங்க, விசாரிங்க. ஏண்டா அவங்களும் உங்களை மாதிரிதான் ஒரு தாய். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இதுலதான் பிரச்சனை பெருசா வளருதே. பிரச்சனை பெருசா ஏன் வளர விடுறீங்க பெரியவங்க நீங்க எல்லாருமே? புருஷன் வீட்டுல சண்டை போட்டு வர பொண்ணுங்களை வீட்டுல உட்கார வைக்காதீங்க, உட்கார விடாதீங்க. உன் புருஷன் வீட்டுக்கு நீ போய்கிட்டே இரு. மாமியாரை கூப்பிடுங்க, அவன் வீட்டுக்கார கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை கேளுங்க, சமாதானமா குடும்பத்தை சேர்த்து வச்சு வாழ வச்சு பாருங்க. ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க சில தாய்ங்க? அம்மா எங்க மாமியார் இப்படி பண்ணிட்டாங்கம்மா, எங்க மாமியார் இப்படி பண்ணிட்டாங்கம்மா, எங்க மாமியார் அடிச்சிட்டாங்க, எங்க மாமியார் பேசிட்டாங்க, எங்க மாமியார் திட்டாங்க, என் புருஷன் அப்படி பண்ணிட்டான், என் புருஷன் இப்படி பண்ணிட்டான். உடனே போன போட்டு சண்டை வலிக்கிறது தப்பு. நியாய நீதி நேர்மையா உட்காந்து பேசுங்க. பொண்ணுங்களை வாழாவட்டியா வீட்டுல வைக்கிறதோட பொண்ணுங்களை நம்ம கொஞ்சம் கையை அடக்கி பிள்ளைகளை வாழ வச்சு பாரு, அதுல கிடைக்கும் சந்தோஷம். சில தாய்ங்க என்ன பண்றீங்க தெரியுமா? பேசியே பொண்ணுங்களை வாழாவட்டியா வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? வாழ வைக்க தானே கட்டி கொடுக்குறோம். அவ்வளவு பணம் அவ்வளவு நகை எல்லாம் போட்டு ஏன் பிள்ளைகளை வாழாவட்டியா வீட்டுல உட்கார வைக்கணும்? சொல்லுங்க, வாழ வைங்க நம்ம பிள்ளைகளை. சின்னஞ்சிருச்சுங்க நல்லா இருக்கட்டும், அவங்க மாமியார் மாமனாரோட குடும்பத்தோட நல்லா இருக்கட்டும். தனி கொடுத்தனம் போறது தப்பு. என்ன பொறுத்தளவுக்கு கூட்டு குடும்பமா வாழ்றதா குடும்பம். தனி கொடுத்தனம் போனா அது உனக்கு தான் பாதிப்பு. நாளைக்கு கல்யாணம் ஆகி நீ தனி கொடுத்தனம் போயிருவ, ஒரு 3 மாசம் சந்தோஷமா இருப்ப. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? உங்களுக்குள்ள மன கஷ்டம், மன வேதனை, சண்டை, பிரச்சனை. அந்த நேரம் உங்களுக்குள்ள விரிசல்கள் வரும் நிறையா. அதை பெரியவங்க இருந்து பார்க்கட்டும், நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுமா, இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெரியவங்க நம்மளுக்கு வேண்டும். குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாதான் குடும்பம். இப்ப ஒரு குருவி இந்த கூண்டு பாருங்க, நான் வச்சு 5 வருஷம் ஆகுது மேல. இந்த குருவி கூண்டு எதுக்கு வச்சிருக்கிறேன்? இந்த குருவி எத்தனையோ குருவிங்க வந்து குஞ்சு பறிச்சு தூக்கிட்டு போயிருக்கு. காக்கா எதுக்கு கூடு கட்டுது சொல்லுங்க பாப்போம். கூண்டை கலைக்க 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அந்த கூண்டை சேர்த்து வச்சு பார்க்க ஒண்ணுவனா உருவி எடுத்தாந்து என்ன பண்ணும்? உருவி எடுத்தாந்து கூண்டு கட்டும். அந்த கூண்டை போய் நம்ம கலைக்கலாமா? கலைச்சா அது பாவம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த தாய் தான் பிள்ளைங்களுக்காக அப்படி ஒண்ணுவனா உருவிட்டு வந்து கூண்டு கட்டும். அதுக்கு தீனு கொடுக்கணுங்கிறதுக்காக அதை வாயில போய் கவ்விட்டு வந்து தீனு கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்து தானே நம்ம தாய்ங்க வளர்க்குறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வந்ததிய சாவி கொத்த கொடு, வீட்டு உரிமையை கொடு, அவனோட புருஷனோட ஃபுல் சம்பளத்தை கொடு, எனக்கு தான் உரிமைன்னு மருமவளுக நீங்க டார்ச்சல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே தெரியும் நம்ம மருமக வந்துட்டா நம்ம என்ன செய்யணுமோ செய்யணும், அவளுக்கு கொடுக்க வேண்டியது என்னவோ கொடுத்தணும், அவங்களுக்கே தெரியும். அம்மா மருமகளுக்காகவே நான் பேசுறேன், மாமியாருக்காகவே பேசுறேன்னு நினைக்காதீங்க. சில மாமியாருக்காகவும் இந்த பதிவு நான் போடுறேன். வர்ற மருமகளை தயவு செஞ்சு மகளா ஏத்துக்குங்க. மகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்காதுமா, சத்தியமா இருக்காது. உங்க பையன் சந்தோஷமா இருப்பான். நம்ம பொண்ணு அது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து பாருங்க. அவளை ஒரு மருமக, என்ன இவ மருமக, என்னடா அவன் முன்னாடி இப்படி செய்யறா என்னால அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு என் மருமையன் சின்ன மருமையன் என்னை எப்படி கூடுவாரு தெரியுமா? அம்மா. 3 வருஷமா என்னைய பெரிய மருமையன் தான் என்னைய அத்தைன்னு கூப்பிடுவாரு. சின்ன மருமையன் என்னைய அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. அம்மாங்கிற வார்த்தை வராது. ஏன்டா சில வீட்டுங்களில் 2 பெண் குழந்தை தான் இருக்கும், பையன் இருக்காது. அந்த வர்ற மருமையன் தான் அவங்களுக்கு பையனே. உண்மையிலேயே அதான்ப்பா. இப்ப இந்த என் மகன் ஒருத்தர் இருக்கான், நானும் மருமக தேடுவேன். நீங்க பார்க்கதான் போறீங்க. என் மருமகளை நான் கட்டி கூட்டி வரும்போது என் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அதுங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்து நான் செய்வேன். நான் ஒதுங்கிதான் நிற்பேன். அந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்த கெட்ட சரித்திரமே கிடையாது.
விட்டு கொடுத்து போகணும். நம்ம மருமக நம்ம மயன் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அது போதும். நீங்களும் நம்ம மருமகன்ட்டு நம்ம மகன்ட்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம மாமியாரை நம்ம அம்மாவா நினைங்க, குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. தாய்க்கு எப்படி ஒரு பிடி சோறு போடுறியோ அதே மாதிரி உன் மாமியாருக்கு நீ போடு. நீ வாழையாக நல்லா இருப்ப. தயவு செஞ்சு இந்த தாய் தாப்பனுங்களை ஹாஸ்டலில் கொண்டு போடுறத, ஹாஸ்டலில் சேர்க்கறத நான் கையெடுத்து கும்புறேன். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. ஏண்டா அவங்க வயிறு எரிஞ்சு அழுதாகன்னு வச்சுக்கங்களேன், நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. சத்தியமா சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. அவங்க அங்க ரோட்ல கிடக்குறாங்க, நீங்க மெத்தையில கிடக்குறீங்க. எந்த ஒரு நியாயம்ப்பா? உங்களை 10 மாசம் செமந்து பெத்தவங்க. அந்த தப்பை ஒரு காலத்துல பண்ணாதீங்க. நீங்க குடிக்கிற கஞ்சி அவங்களுக்கு கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடத்த கொடுங்க. பாரில் கிடப்பாங்க வயசானவங்க. வயசானவங்களை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வணக்கம். ஹாய், அம்மா பேட்டி கொடுத்து முடிச்சிட்டேன். உங்களுடைய தமிழ்ச்செல்வி அம்மா. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் தங்க பிள்ளைகளாக பார்த்து பத்திரமா இருங்க, கவனமாக இருங்க. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என் பிள்ளைங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் நான் வேண்டுவேன். என்றைக்குமே சரி, என் எதிரி கூட சரி, அவங்க நல்லா இருக்குன்னு தான் நான் வேண்டுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அம்மா கண்டிப்பாக ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். போயிட்டு வரேன் அம்மா, சரியா?